இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். Hi friends, welcome to Chandra's kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான சிக்கன் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் புலாவ் செய்யறதுக்காக நான் 1/2 கிலோ போல சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் 1 ஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 75 ml தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த சிக்கனை கலந்துருங்க. இந்த சிக்கனை நல்லா கலந்தாச்சு. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தழையை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம இந்த சிக்கனை ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். நான் இந்த சிக்கன் புலாவ் செய்யறதுக்காக 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 10 நிமிஷம் போல ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கர் வச்சு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் போல ஜாதி பத்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. அடுத்ததா நம்ம ஒரு 3 வெங்காயத்தை நீல வாக்குல நறுக்கி வச்சிருக்கோம். அந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இந்த புலாவுக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு புலாவ் டேஸ்டா இருக்கும். வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ப்ரௌனா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம 3/4 மணி நேரம் ஊற வச்சிருக்க சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் சிக்கனும் சேர்ந்து நல்லா வதங்கணும். நல்லா இதை வதக்கி விடுங்க. சிக்கன் வந்து கலர் மாறும், உங்களுக்கு வதக்கும் பொழுதே தெரியும். அதுல இருந்து எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு சிக்கன்ல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சிடுங்க. சிக்கன்ல இருந்து எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருதோ உங்களுக்கு அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா சிக்கனை வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும் சீக்கிரமா வேக ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இந்த சிக்கனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கப் போல தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் நம்ம 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கோம். அதனால நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த கப்ல நீங்க வந்து அரிசி அளக்குறீங்களோ அந்த கப்ல நீங்க 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இதை கலந்துருங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம புலாவுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சிக்கன்ல உப்பு சேர்த்திருக்கோம். அதனால நம்ம ரைஸ் சேர்க்கும் பொழுது அந்த அளவும் கரெக்டா இருக்காது. அதனால கொஞ்சம் போல உப்பு சேர்த்துக்கலாம். புதினா தழை கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சிக்கன் வந்து கொஞ்சம் வெந்தா நல்லா இருக்கும். அதனால நான் விசில் போடாம ஒரு 10 நிமிஷம் போல வச்சிருக்கேன். இப்ப பாருங்க நல்லா வந்து சிக்கன் வெந்துருச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து 400 கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ். இப்ப நம்ம நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் நல்லா கொதிக்கட்டும். 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறு சேர்த்து நல்லா கலந்துருங்க. இந்த புலாவுக்கு நம்ம தக்காளி சேர்க்க தேவையில்லை. இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம குக்கரை மூடி ஒரு விசில் வச்சிடலாம். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு, ப்ரெஷர் அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான சிக்கன் புலாவ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.
இந்த சிக்கன் புலாவுக்கு மேலாப்பில் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தா நல்லா இருக்கும். நம்ம 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல கொத்தமல்லி தழையும் சேர்த்துடலாம். இப்போ நம்மளுடைய சிக்கன் புலாவ் ரெடியா இருக்கு. நீங்களும் இந்த சிக்கன் புலாவை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இதுக்காக நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.